வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நானி நடிப்புல வெளிவந்திருக்கிற சூர்யா சாட்டர்டே இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ்லயுமே வந்துட்டு தியேட்டர்ல வந்துட்டு ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த படத்தோட முன்னே நம்ம ஹீரோ நானிக்கு எது கண்டாலும் வந்துட்டு பயங்கரமான கோவம் வருது. இதனால வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. வாரத்துல 7 நாள் இருக்கு. இதுல நீ என்ன பண்ற அப்படின்னா, ஒரே ஒரு நாள் மட்டும் கோவப்படுற, நீ எல்லா நாளும் சைலண்டா இருக்குனாங்க. சோ அவன் சூஸ் பண்ணதான் சனிக்கிழமை. சோ இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா 6 நாள் வந்துட்டு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்ததுன்ட்டு சோ அதுல முக்கியமான வேற வந்துட்டு ரவுண்ட் பண்ணிடுறாப்புல. அதாவது அந்த கோவம் வந்துட்டு அந்த சனிக்கிழமை வரைக்கும் குறையாம இருக்கிற ஆள், அப்படி ஒரு ஆளு தான் நம்ம எஜ்ஜேஸ்வரி. அவரோட பேருமே நம்ம ஹீரோட டேரியில ரவுண்ட் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் 2 பேருக்கு நடுவுல என்ன ஆச்சு அப்படிங்கிறது படத்தோட பீதி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் வந்து நானி தான் சொல்லி ஆகணும். சும்மா டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ், எமோஷன் ஆகட்டும், லவ் ஆகட்டும், அடிதடி ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு பிரிச்சு மேஞ்சிட்டா ரொம்ப சூப்பரா அந்த படத்துல பார்க்கும்போது அவங்களோட பேரா வரக்கூடிய பிரியங்கா மோகன், இவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சட்டலான நடிப்பு வந்து அழகா வந்து எமோட் பண்ணியிருந்தாங்க. எஜ்ஜேஸ்வரியா தான். சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா சட்டுன்னு வந்துட்டு வேகமா வந்துட்டு போகவே ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ரொம்ப சுமாரா தான் மூவ் ஆயிட்டு இருந்தது. அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு சீன் தான். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா டைரக்டரோட இந்த ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா அப்படிங்கிறதுல ஹீரோ வில்லன் 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கதையில அவர் யோசிச்சு வச்ச ஒரு 4-5 இடம் வந்து ரொம்ப சூப்பரா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு கிளாக்ல ஒரு 10 நிமிஷம் டைம் வந்துட்டு முன்னாடி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீன்ல. அது அப்படியே செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்ணி அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த சீனுக்கான பில்டப், அதுக்கு வரக்கூடிய ஷாட் அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு எடுத்திருந்தாங்க. படத்துல ஒரு 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்துட்டு அதகலம் பண்ணிட்டாரு நம்ம நானி. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா படத்துல வந்துட்டு எல்லாமே நல்லா இருந்தாலுமே படத்தோட ஓவரால் பார்க்கும்போது இது ஒரு ஹீரோ வில்லனுக்கான ஒரு சண்டை தான் இந்த படம். அப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை ஃபார்மேட், இந்த சனிக்கிழமை வந்து ஐயோ ஹீரோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு பில்டப். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல அந்த மக்கள் அவங்க படுற கஷ்டங்கள் அதுல இருந்து அவங்க மீள்றது அப்படின்ட்டு படம் பாத்தீங்க அப்படின்னா மெலோ டிராமா வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் படம் வந்துட்டு தாராளமா ஒரு 1 டைம் வாட்ச் மூவியா இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்து உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத டாப்ரோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருக்கேன்.